தொல்காப்பியர் காலத்தில் இருந்து 1956 வரையிலும் தமிழர்கள் வாழ்ந்த நிலப்பரப்புகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து புதியதொரு தமிழகம் உதயமாகியது, பிறந்தது. புதியதொரு தமிழகம் உதயமாகியதில் முதலில் முதலமைச்சராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். புதிய தமிழகத்தின் தந்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே மாகாணங்களாக இருந்தபோது அன்றைக்கு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும், தமிழர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பையும் தமிழர்களையும் ஒன்றாக இணைத்து புதியதொரு தமிழ்நாடு எங்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை சிலம்பு செல்வர் ஐயா மாப்போசி அவர்கள் என்றைக்கு முன்னெடுத்தார்களோ அந்த காலகட்டத்திலேயே நம்முடைய நாடார் சமுதாயத்தினுடைய பல வரலாறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியாமலே அழிக்க தொடங்கினார்கள். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு எங்களுக்கு தனி தமிழ்நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை ஐயா மாப்போசி அவர்கள் முன்வைத்த போது அன்றைக்கு பெரியார் அவர்கள் அதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு தனி தமிழ்நாடு வேண்டாம், எங்களுக்கு திராவிட நாடுதான் வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது திராவிட நாடு வேண்டும் என்று கேட்கிறீர்களே, இந்த திராவிட நாடு என்றால் என்ன? திராவிடம் என்று ஒரு மொழி இருக்கிறதா, ஒரு நாடு இருக்கிறதா? இந்த திராவிடம் என்றால் என்ன? எதை வைத்து நீங்கள் திராவிட நாடு வேண்டும் என்று கேட்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டார்கள். அப்பொழுது பெரியார் அவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாடு, ஆந்திரா, கன்னடம், மலையாளம் இந்த 4 மாநிலங்களையும் உள்ளடக்கி எங்களை திராவிட நாடு என்று நீங்கள் அறிவியுங்கள் என்று கேட்டார்கள். ஆனால் அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தவர் ஐயா மாப்போசி அவர்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தமிழ் பேசுகின்ற நிலப்பரப்பு எங்களுக்கு வேண்டும், தமிழர்களாகிய எங்களை ஒன்றிணைத்து எங்களுக்கு தனி தமிழ்நாடுதான் வேண்டும் என்று போராடினார்கள். தமிழர்கள் இருந்த நிலப்பரப்பில் அன்றைக்கு அருகில் இருந்த ஆந்திரா மாநிலத்தில் இருந்த பல பேர்கள் இங்கு தமிழர்கள் இருந்த பகுதியில் குடியமர்த்தப்பட்டார்கள். ஆனா அப்போதும் கூட ஐயா மாப்போசி அவர்கள் கவலைப்படல. ஆனாலும் கூட மாப்போசி அவர்கள் எங்களுக்கு தனி தமிழ்நாடு தான் வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினார்கள். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நமக்கு திருத்தணி வரைக்கும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஐயா மாப்போசின் அவர்களுடைய மிகப்பெரிய போராட்டத்தினால் கிடைத்த வெற்றி அது. தமிழர்கள் எல்லாம் போராடுகின்ற காலத்தில் தமிழர்கள் பல பிரிவுகளாக பல அமைப்புகளாக பிரிந்திருந்த அந்த சூழ்நிலையில் மாப்போசி அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். நாம் தமிழ்நாடு வேண்டும், தமிழ்நாடு வேண்டும், தமிழர்கள் நிலப்பரப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வெளி வட்டாரங்களில் தமிழர்கள் பிரிந்து கிடக்கின்றார்கள், தமிழர்கள் ஒன்று சேரவில்லை என்ற ஒரு செய்தி வெளியில் இருக்கின்ற மற்ற தலைவர்களிடத்திலே பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு ஐயா சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் யோசித்தார்கள். 1946 ஆண்டில் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்றைக்கு தை மாதம் 1 தேதி. அப்ப மாப்போசி அவர்கள் நினைக்கின்றார்கள், இந்த தை 1 தேதியை உலகம் எங்கும் தமிழர்களுடைய திருநாளாக கொண்டாட செய்ய வேண்டும். தமிழர்களுடைய திருநாள் என்றால் ஏதோ இன்னைக்கு வெடி போடுதும் புதுசா சட்டை கொடுத்ததும் அது மட்டும் திருவிழா இல்ல. உலகம் எங்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற தமிழர்கள், இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற தமிழர்கள் ஒன்றாக தங்கள் வீடுகளிலே கிராமங்களிலே ஒன்றாக கூடி புத்தாடை அணிவித்து பொங்கல் வைத்து இறைவனை வழிபட வேண்டும். மாட்டுப் பொங்கல், அதாவது இன்னைக்கு விவசாயத்துக்கு ஒரு நாள், மனிதனுக்கு ஒரு நாள், வெளியே சுற்றி பார்ப்பதற்கு ஒரு நாள் என்று 1 வார காலமாக இந்த திருநாளை உலகம் எங்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற தமிழர்கள், இந்தியா முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள், தமிழ்நாட்டிலே கிராமங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற தமிழர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே நாளில இது போன்ற திருவிழாக்களை கொண்டாட வேண்டும். அப்படி நம்ம கொண்டாடினால்தான் வெளி மாநிலத்தவர்களும் வெளிய மொழியை சேர்ந்தவர்களும் நாம் தமிழர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கின்றார்கள், ஒன்றாக திருவிழா கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் என்ற ஒரு அச்சம் அவர்களிடத்தில் வரும். தமிழர்கள்லாம் ஒன்னா இருக்கான் அப்படின்ற ஒரு சிந்தனை அவர்களிடத்தில் உதயமாகும். அதனால கண்டிப்பாக தமிழர்களாகிய நாம்
இந்த நாளில் ஆண்டுதோறும் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. 1946 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தை முதல் நாள் அன்று சென்னையில் இருக்கின்ற கோகலே மண்டபத்துல முதலாக பொங்கல் வைத்து அன்றைக்கு இருந்த அறிஞர் பெருமக்களை எல்லாம் வரவழைத்து முதல் பொங்கல் திருநாளை, தமிழர் திருநாளை அங்கு தொடங்குகின்றார்கள். மாப்போசி அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த முதல் பொங்கல் திருநாளை, தமிழர் திருநாளை தொடங்கி வைத்த பெருமைக்குரியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இந்த கோகலே மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னா, சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு அருகே ஒரு தெரு இருக்கு, ஹார்மோனியக்கார தெருன்னு இருக்கு. அந்த தெருல உள்ள போனீங்க அப்படின்னா முதல்ல ஹார்மோனிய சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்கும். அதை தாண்டி ஒரு அந்தோனியார் கோவில் இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த கோகலே மண்டபம்னு ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். அந்த கோகலே மண்டபம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மண்டபம். இந்திய அரசியல் தலைவர்களும் சரி, கல்வியாளர்களும் சரி, பேரறிஞர்களும் சரி, பேராசிரியர்களும் சரி, அங்கு நடந்த எல்லா விழாக்களிலும் இன்றைக்கு இருக்கின்ற இந்திய தலைவர்கள், பழமையான தலைவர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து சென்ற ஒரு இடம் அந்த கோகலே மண்டபம். ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஃபேமஸா பேசப்பட்டது. இன்றைக்கு நாம் தமிழர் திருநாளை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். தை முதல் நாளை தமிழர் திருநாளாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் தொடர்ந்து நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த முதல் தமிழர் திருநாள் கொண்டாடப்பட்ட இடம் சென்னையில் இருக்கின்ற அந்த கோகலே மண்டபம் தான். முதல் தமிழர் திருநாளை ஏற்பாடு செய்தவர் சிலம்பு செல்வர் மாப்போசி, தொடங்கி வைத்தவர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அந்த முதல் தமிழர் திருநாளிலே அன்றைக்கு அவர்களோடு இருந்து அந்த திருநாளை கொண்டாடி அன்று சிறப்பு செய்து சிறப்புரையாற்றிய மிகப்பெரிய மனிதர்கள் ஐயா ஜீவானந்தம், ரசிகமணி டிகேசி, தேப்பு மீனாட்சி சுந்தரனார், ஐயா மாப்போசி போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு அதுல மிகப்பெரிய சிறப்புரையாற்றி தமிழர்களை பற்றி, தமிழை பற்றி, மொழிவாரி மாநிலங்கள் நமக்கு வேண்டும் என்பதை பற்றி அன்றைக்கு இருந்த தமிழர்களிடத்துல மிகப்பெரிய அளவுல பேசியிருக்காங்க. அந்த விழாவை மிகவும் சிறப்பு செய்தவர்கள் பச்சையப்பன் கல்லூரியுடைய மாணவர்கள் எல்லாம் அங்க வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. அந்த மாணவர்கள் மத்தியில் தான் முதலாக இந்த தமிழர் திருநாள் கொண்டாடப்பட்டது. 1947 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தை முதல் நாள் வந்திருக்கு. அந்த நாளிலும் நாம் இந்த தமிழர் திருநாளை இன்னும் கொண்டாடினால்தான் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலும் தமிழர்கள் ஆங்காங்கே கொண்டாடுவார்கள் என்று மிகப்பெரிய அறிஞர் பெருமக்களை எல்லாம் கூட்டி செயின்ட் மேரிஸ் கல்லூரியில அன்னைக்கு அந்த தமிழர் திருநாளை கொண்டாடுவதற்கு ஐயா மாப்போசி அவருடைய தலைமையில் ஏற்பாடு செய்கிறார்கள். அன்னைக்கு ஏற்பாடு செய்கின்ற போது எல்லாத்தையும் போய் கையெழுத்து வாங்குறாங்க. மாப்போசி அவர்கள் இந்த தமிழர் திருநாள் இந்த நாளில் கடந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது, இந்த ஆண்டும் கொண்டாடுகிறோம், தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தமிழர்கள் வாழுகின்ற எல்லா இடங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் நாம் ஒன்றாக இந்த நாளை ஆண்டுதோறும் கடைபிடித்து கொண்டாட வேண்டும் என்று எல்லாத்தையும் போய் முக்கிய தலைவர்கள் எல்லாம் கையெழுத்து வாங்குறாங்க. 12 தலைவர்கள் கையெழுத்திட்டு கூட்டறிக்கை கொடுத்தார்கள். 2 தலைவர்கள் மட்டும் அதற்கு கையெழுத்தும் போடல, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்பு தெரிவித்த 2 தலைவர்கள் யார் என்று சொன்னால், திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா பெரியார் அவர்களும் திராவிட கழகத்திலே பொதுச் செயலாளர் இருந்த அறிஞர் அண்ணா அவர்களும் தான். இந்த தமிழர் திருநாள் கொண்டாடுவதற்கு அன்றைக்கு அவர்கள் அதற்கு விருப்பம் இல்லாமல் அதில் கையெழுத்து போடாமல் தட்டி கழிச்சிட்டாங்க. ஆனாலும் கூட ஐயா மாப்போசி அவர்கள் விடல. எப்படியாவது இந்த திருநாளை தொடர்ந்து கொண்டாட தமிழர்களை வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து சென்னை முழுவதும் இருந்த மிகப்பெரிய மனிதர்களை எல்லாம் அழைத்து மிகப்பெரிய கூட்டத்தை இந்த செயின்ட் மேரிஸ் கல்லூரியில கூட்டி 12 தலைவர்கள் அதற்கு மிகப்பெரிய ஒப்புதலை கொடுத்தார்கள். கொடுத்த தலைவர்கள் யார் என்று சொன்னால், ஐயா திரு வி கல்யாண சுந்தரனார், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், திரு டி கிருஷ்ணமாச்சாரியார், திரு டாக்டர் ப சுப்பராயன், திரு ப ஜீவானந்தம் வேரா அவர்கள், திரு கே சிதம்பரநாத முதலியார், திரு கல்கிரார் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், திரு பாரதிதாசன் அவர்கள், திரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள், ஐயா மாப்போசி அவர்கள், இவர்களுடைய தலைமையில் அன்றைக்கு செயின்ட் மேரிஸ் கல்லூரியில் மிகப்பெரிய அளவுல தமிழர்கள்லாம் ஒன்றா கூடி அன்றும் தமிழர் திருநாள் கொண்டாடினார்கள். நாடெங்கும் தமிழகம் எங்கும் இருக்கின்ற கிராமங்களில் இருக்கின்ற தமிழர்கள் எல்லாம் அந்த ஆண்டில் இருந்துதான் தை 1ஆம் தேதியை தமிழர் திருநாளாக, பொங்கல் திருநாளாக கொண்டாட தொடங்கினார்கள். கிட்டத்தட்ட ஒரு 60-75 ஆண்டுகளாக அன்றைக்கு மாப்போசி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட
இந்த தமிழர் திருநாள் இன்றைக்கு ஒரு 70-75 ஆண்டுகளாக இன்றைக்கு நாம் தமிழர்களாகிய நாம் ஜாதி மதங்களை பார்க்காமல் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற தமிழர்கள் நாமெல்லாம் புத்தாடை அணிந்து இயற்கை இறைவனாக வழிபட்டு ஒன்றாக இன்றைக்கு அந்த தமிழர் திருநாளை பொங்கல் திருநாளாக தமிழர் திருநாளாக நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு மிகப்பெரிய காரணமானவர்கள் ஐயா மாப்போசி அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் தான். காமராஜரா அந்த திட்டத்தை தொடங்கிதான் வைத்தார்கள். ஆனால் மாப்போசி அவர்கள் இந்த திருநாளை எப்படியாவது தமிழர்களை ஒன்றுபடுத்தி விட வேண்டும், தமிழர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், நமக்கு தனி தமிழ்நாடு கிடைத்தே தீர வேண்டும், தனி தமிழர் அரசாங்கத்தை நியமிக்க வேண்டும், தமிழகத்தை தமிழர் தான் ஆள வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இது போன்ற விழாக்களை மிக மிக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இதை ஏற்பாடு செய்து இன்றைக்கு நாமெல்லாம் இன்றைக்கு அந்த நாளை மிக மகிழ்ச்சியாக இன்றைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எதற்காக சொன்னேன் என்று சொன்னால், என்றைக்கு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்களோ அன்றைக்கே நம்முடைய நாடார்களுடைய வரலாறுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். எதற்காக இதை சொன்னேன் என்று சொன்னால், டாக்டர் கலைஞர் அவர்கள் தை 1ஆம் தேதியை தமிழ் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் ஒரு கோரிக்கையை கொண்டு வந்து ஒரு அறிக்கையிட்டார்கள். தமிழர்கள் அனைவரும் தை முதல் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும், சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு கிடையாது, தை 1 தான் தமிழ் புத்தாண்டுன்னு ஏன் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளாக இந்த நாளை குறிவைத்து தை முதல் நாளை தமிழர் திருநாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழர் திருநாளை கொண்டாட வைத்த மிகப்பெரிய பெருமைக்குரியவர் ஐயா நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஐயா மாப்போசி. அதை தொடங்கி வைத்தவர் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த பெருந்தலைவர் காமராஜர். அப்ப இந்த இவர்களுடைய புகழ் அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த தமிழர்கள் பொங்கலை பொங்கல் திருநாளாக சொல்லாமல் தமிழர் திருநாளாக சொல்லாமல் தமிழ் புத்தாண்டு என்று தன் வாயில சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஒரு 25-30 வருஷம் கழிச்சு தை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ வரக்கூடிய ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டுகள் கழித்து இந்த தமிழ் புத்தாண்டை அறிவித்தது யாருன்னு சொன்னா அன்னைக்கு என்ன தெரியும்? டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தமிழ் புத்தாண்டை தை 1ஆம் தேதி தொடங்க சொல்லி அறிவிச்சாங்க. அப்படி என்றால் இதற்கு முன்பு தமிழர் திருநாள் கொண்டாடப்பட்டவர்கள், கொண்டாட வேண்டும் என்று சொன்னவர்கள், அதற்காக கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலம் இன்றைக்கு தமிழர் திருநாளை தை 1ஆம் தேதி கொண்டாட வைத்தவர்களுடைய பெயரும் புகழும் அன்று அழிந்துவிடும். நாடார்களாகிய நாம் தான் நம்முடைய வரலாறுகளை பாதுகாக்க வேண்டும். புதியதாக நம்முடைய தலைவர்கள் கொண்டு வந்த திட்டத்திற்கு இணையாக ஏதாவது ஒரு புதிய புனை பெயர் வைத்து புதியதொரு திட்டத்தை உருவாக்கி நாம் கொண்டு வந்த நம்முடைய சமுதாய தலைவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை மழுங்கடிக்க வேண்டும் என்று பல பேர் கங்கணம் கொட்டி கொண்டு இருக்கின்றார்கள். நாடார்களாகிய நாம் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வரலாறுகள் அழிக்கப்படாது. வரலாறுகள் தெரியாத ஒரு சமுதாயம் வாழ தகுதி இல்லாத ஒரு சமுதாயம் என்று பல அறிஞர் பெருமக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நம்முடைய வரலாறுகளை நாம் பாதுகாப்பது நம்முடைய கடமை. வரக்கூடிய தலைமுறைக்கும் வரக்கூடிய சமுதாயத்தினுடைய தலைவர்களும் சமுதாயத்தினுடைய வரலாறுகளை நிச்சயமா தெரிஞ்சுக்கிடணும். அதற்காக இன்றைக்கு நம்முடைய சமுதாய சங்கங்கள் நம்முடைய நாடார் சமுதாய வரலாறுகளை ஆய்ந்து அறிந்து ஆய்வு செய்து கிராமங்களிலும் நகரங்களிலும் இருக்கின்ற நாடார்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் திருநாளாக தமிழர் திருநாளாக உலகம் எங்கும் இருக்கின்ற தமிழர்கள் ஜாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்டு தமிழன் என்ற ஒற்றுமையில் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருப்பதற்கு மிகவும் காரணமாக அமைந்தவர்கள் 2 பேர். ஐயா சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள்தான் அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர். அந்த விழாவை தொடங்கி வைத்த பெருமைக்குரியவர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். நன்றி, வணக்கம்.